நார்மலாக தூங்குறவங்களுக்கும் குடிச்சிட்டு தூங்குறவங்களுக்கும் 1 இல்லை 2 இல்லை 4 பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் உங்களில் நிறைய பேர் இதில் ஒன்று கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. குடித்தா நீங்கள் டக்குன்னு படுத்துருவீங்க, ஆனால் அதனால் ஒரு துளியால் கூட பெனிஃபிட் கிடையாது. என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? ஏன்னா நீங்கள் தூக்கத்தில் இருக்க மாட்டீங்க, மயக்கத்தில் இருப்பீங்க. என்னடி சொல்கிற? கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணாமல் மூடுற மாதிரி உங்கள் பிரெயினுக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் ஷட் டவுன் ஆகிடும். நார்மல் ஸ்லிப்பில் உங்கள் பாடி முழுமையாக ரிகவர் ஆனவன்னு தான் எழுந்திரிச்சுப்பீங்க. ஆனால் குடிச்சிட்டு தூங்கும்போது சம்மந்தமே இல்லாமல் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சுப்பீங்க. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனால் எதுவும் வரமாட்டேன். ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் ஆல்கஹால் கொடுத்த போதை மயக்கத்தில் இருந்திருப்பீங்க. மயக்கம் தெரிஞ்ச உடனே எழுந்திரிச்சுப்பீங்க. அப்போ தூக்கம் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. 3 நார்மல் ஸ்லிப்பில் மட்டும்தான் growth ஹார்மோன் வந்து உங்கள் மைண்டு எனர்ஜி உங்கள் மொத்த பாடி ரிப்பேர் பண்ணும். ஆனால் குடிச்சிட்டு தூங்குறதுனால ஆல்கஹால் இந்த ஹார்மோனை 70% காணாத போக வச்சிடும். நீங்கள் 70% ரிக்கவரே ஆக மாட்டீங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ரெண்டுமே தூக்கம் தான். ஆனால் ஒன்றுத்தில் பாடி ரிக்கவர் ஆகும், ஒன்றுத்தில் பயங்கர டேமேஜ் ஆகும். என்ன 4x3 சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இருக்கிறதுலே முக்கியமானது எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது 4வது தான். அது என்னன்னு தெரிஞ்சுக்க என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு 4ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுறேன்.